அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரமட்டு மாணவர்களுக்கான தாவர பகுதிகளினுடைய பல்வகைமை என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சிதான் பார்க்க இருக்கு. நாங்கள் இறுதியாக ஆவி உயிர்ப்பு தொடர்பாக படிச்சிருக்கிறோம். ஆவி உயிர்ப்பு என்பது தாவரங்களில் இருக்கிற இலைகளின் இலைவாய்களின் மூலம் நீராவி வந்து வளிமண்டலத்திற்கு விடுவிக்கப்படுகின்ற ஒரு செயல்முறைதான் ஆவி உயிர்ப்பு என்று பார்க்கிறோம். ஆவி உயிர்ப்பை கட்டுப்படுத்துறதுக்காக தாவரங்கள் சில இசைவாக்கங்களை காட்டும் என்று பார்த்திருக்கிறோம். சில தாவர இலைகள்ல நீரை சேமிக்கப்பட்டிருக்கிறது பார்த்திருக்கிறோம். சில தாவர இலைகள்ல இருந்து புதிய தாவரங்கள் உருவாக்க முடியும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் தாவர தண்டுகளினுடைய பல்வகைமை மற்றும் தொழில்கள் தாவர தண்டுகளின் பல்வகைமையும் அவற்றின் தொழில்களும். தாவர தண்டுகளினுடைய பிரதான தொழில், அதாவது ஒரு மரத்தின் தண்டு எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, இலைகள், பூக்கள், அரும்புகள், வித்துக்கள், பழங்களை தாங்குவதற்காக. தண்டு இருந்தா அவற்றை தாங்கி கொண்டு தாங்கி நிற்பதும் தாவரத்துக்கான ஆதாரம். ஒரு மரம் வந்து நிற்க வேண்டும், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு ஒரு தண்டு இருந்தால்தான் அந்த தாவரம் நேராக நிற்கும். அப்ப ஆதாரத்தை வழங்குவது, தாங்கி நிற்பது, ஆதாரத்தை வழங்குவதுதான் தண்டுகளின் பிரதான தொழில். சரி, அது தவிர அந்த தாவரத்துக்குள்ள அந்த மரத்துக்கு தேவையான நீர், அதற்குடைய கனியப்புக்கள், அது எல்லாவற்றையும் பரிமாற்றம் செய்வது தண்டுகள். அதாவது இலைகள் வரைக்கும் அந்த நீரானது, அதாவது நாங்க வேருக்கு ஊத்துற நீரானது வேர்லினூடாக தண்டுகளுக்கு வந்து, கிளைகளுக்கு வந்து, இலைகளுக்கு வர வேண்டும். அப்ப பதார்த்தங்களை பரிமாற்றுவதற்காக தண்டுகள் உதவுது. சரி, அநேகமாக தாவரத்தின் தண்டு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நிலத்திற்கு மேலதான் இருக்கு பார்த்திருப்பீங்க. உதாரணமாக தண்டு, இந்த தாவரத்தின் வேர்கள் வந்து மண்ணுக்குள்ள போயிடும். தாவரத்தின் தண்டு, அதனுடைய கிளைகள் தான் நிலத்திற்கு மேல் நோக்கி இருக்கும் என்று சொல்லி பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் சில தாவரத்தினுடைய தண்டுகள் மண்ணுக்குள்ளேயும் இருக்கலாம். தண்டு எப்படி மண்ணுக்குள்ள போகணும்னு நீங்க சிலவங்க யோசிக்கணும். இது நீங்கள் தரம் 7 வகுப்புல படிச்சிருப்பீங்க. நிலக்கீழ் தண்டுகள், நிலக்கீழ் தண்டுகள் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அதை நாங்க பார்ப்போம். சரிங்க. அதே போல இந்த தண்டுகள், அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கிற தண்டை காற்றுக்குரிய தண்டு. சரியா, நிலத்திற்கு மேலே இருக்கிற தண்டை சொல்றது அது காற்றுக்குரிய தண்டுக்குரிய. சரியா, நிலத்துக்கு கீழே தண்டு வந்துட்டா, அதாவது அது நிலக்கீழ் தண்டு என்று சொல்லுது. சரியா, அதே போல சில தாவரத்தினுடைய தண்டுகள் வச்சுக்கொண்டு நாங்க புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். உதாரணமாக ஒரு ரோஜா,
ரோஜாவினுடைய ஒரு தண்டு ஒரு தண்டு புற்களோட இருக்கும். அந்த தண்டை நாங்கள் வெட்டியிருக்கோம். அதுல ஒரு சில இலைகள் இருந்தாலே அதுல இருந்து புதிய ரோஜா தாவரம் ஒன்றை உருவாக்க முடியும். அதாவது அந்த தண்டு துண்டம் காற்றுக்குரிய தண்டை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். ஆனால் இந்த தண்டு இனப்பெருக்கம் செய்யும். அதாவது ரோஜாவில வித்துக்களை போட்டு நாங்கள் புதிய தாவரங்களை உருவாக்கி எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? ரோஜாவினுடைய தண்டு வெட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல மரவள்ளி தண்டு வெட்டி வைக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு புதிய மரவள்ளி தாவரம் உருவாக்கப்படுகிறது. சரியா? அப்ப சில தாவரங்களின் தண்டுகள் புதிய தாவரத்தையும் உருவாக்கும். இப்ப நாங்க இலையில இருந்தே புதிய தாவரம் உருவாகும் என்று சொல்லி இறுதியாக வகுப்புல படிச்சிருக்கோம். கதை கரைச்சா பெகோனியா பெப்பரோனியா போன்ற தாவரங்களினுடைய இலையிலிருந்து புதிய தாவரம் உருவாகும். அதே போல இந்த தாவரங்கள்ல தண்டுகள்ல இருந்தே புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். சரியா? அதே போல இந்த சில தாவரங்களில் ஓடிகள் மூலம் இனப்பெருக்கம் நடக்கும். ஓடிகள் என்று சொல்லப்படுது. இப்ப நாங்க ஒரு வல்லாரைய பார்ப்போம். வல்லாரை இருக்கிறது. ஒரு இடத்துல வல்லாரை முளைச்சு அதனுடைய வேர்கள் எல்லாம் இருக்கு. இந்த வல்லாரை கொஞ்சம் தூரம் ஓடிச்சு இன்னொரு இதுல முளைச்சு அடுத்த இடத்துல போய் புதியதாக இன்னொரு வல்லாரையை உருவாக்கும். அப்ப அந்த ஒரு வல்லாரைக்கும் இன்னொரு வல்லாரைக்கும் இடையில அது ஓடி ஓடி தான் என்ன செய்கிறது? ஒரு புதிய தாவரத்தை இனப்பெருக்குகிறது. இவ்வாறான தாவரங்களை சொல்வது ஓடிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்தல். ஓடிகள் ஓடிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்தல். வல்லாரை, அடம்பன்கொடி, புளியாரை. வல்லாரை, அடம்பன்கொடி, புளியாரை. இந்த தாவரங்கள் ஓடிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். சரியா? இனப்பெருக்கம் தாவரத்தின் தண்டுகள் மூலம் செய்யறதுல ஸ்பெஷலானது வித்தியாசமானவை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். சரியா? சில தாவரங்கள் என்ன செய்து இங்க மில் முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யுது. தண்டுகள் அதை சொல்றது இனப்பெருக்க தண்டுகள். சரியா? அப்படி சில தாவரங்களோட தண்டு எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு பார்க்க. இப்ப இந்த வல்லாரை இந்த தண்டு என்னன்னு சொல்றோம்? கோடிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யுது. அதே போலதான் அடங்கல் கொடியும் புளியாரையும் ஓடிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். இன்னொரு வித்தியாசமான தண்டுகள்ல
உறிஞ்சிகள் மூலம் இனப்பெருக்கம். உறிஞ்சி உதாரணமாக வாழை. வாழைய பாருங்க, ஒரு வாழை மரம் நட்டா அந்த வாழையை சுற்றி சுற்றி சிறிய சிறியதாக அந்த உம், சிறிய வாழை கன்றுகள் வந்து கொண்டிருக்கும், புதியதாக வந்து கொண்டிருக்கும். உறிஞ்சிகள் மூலம் தான் இனப்பெருக்கம் செய்யும். அந்த வாழையை அப்படியே நீங்க வெட்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சாலும் அது தரும். அதே போல அந்த கோரையை பார்த்தீங்கன்னா, கோரை என்பது புல், கோரை புல். அதை நீங்க எப்படித்தான் உம், பிடுங்கிட்டு விட்டாலுமே அந்த இடத்துல இருந்து புதிதாக அந்த கோரை புற்கள் முளைக்க தொடங்கும். சரி, அதே போல நெல், ஒரு நெல்லை நீங்க போட்டீங்கன்னா அதுல இருந்து சைட் சைட்டால எல்லாம் நெல் உறிஞ்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. ஆகவே வாழை, கோரை, நெல் ஆகியவை உறிஞ்சிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். உறிஞ்சிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்வது வாழை, கோரை, நெல் ஆகிய. சரியா? உறிஞ்சிகளின் மூலம் இனப்பெருக்கம். அதே போல சில என்ன செய்யும்னா காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேரும். நாங்க இப்ப தண்டுகளினுடைய பல்வகை பார்ப்போம். சரியா? அப்ப தண்டிலேயே உணவை சேமித்துக் கொள்ளும். இப்ப உதாரணம் பாருங்க, கரும்பு. கரும்பு இருக்கிறது. கரும்புங்க இலைய சாப்பிடுறோமா, இல்ல வேற சாப்பிடுறோமா, இல்ல கரும்புல இருந்து பழங்கள் கிடைக்குதா? இல்லை. அப்ப கரும்புல நாங்கள் எதை சாப்பிடுவோம்? கரும்பினுடைய தண்டு. கரும்பினுடைய தண்டை தான் நாங்க சாப்பிடுவோம், இந்த பகுதி. ஏன் அந்த பகுதியை கரும்பில சாப்பிடுறோம், கரும்பில தண்டை வெட்டி சாப்பிடுறோம்? தண்டுல உணவு சேமிக்கப்பட்டது, அதனாலதான் தண்டு சாப்பிடும், இதைய நாங்க சாப்பிடவில்லை. ஆகவே தண்டில் உணவு சேமித்தல். அதே போல கித்தூள், அதாவது திப்பிலிப்பறை என்று சொல்லும். தண்டில் உணவை சேமிப்பது. காற்றுக்குரிய தண்டுகளில் உணவு சேமிப்பது எது? கரும்பு, கித்தூள் அல்லது திப்பிலிப்பறை. தண்டுல உணவு சேமிக்கும் கரும்பு. கரும்பு, கித்தூள் இவை தண்டிலேயே உணவை சேமித்து வைத்துக் கொள்ளும். சரியா? அதே போல சில தாவரங்கள் சொன்னான் நிலத்துக்கு கீழே தண்டுகளை கொண்டது. அப்ப நிலத்துக்கு கீழே தண்டு இருக்குன்னா எப்படி என்று பார்ப்போம். நிலத்துக்கு கீழே தண்டு உள்ள தாவரம் பாருங்க, ஒரு வெங்காயம். வெங்காயம் இருக்கிறது. சரி, வெங்காயத்திற்கு மேல
வெங்காயத்தாள் இருக்கு எங்களுக்கு மேலே இருக்கிறது இலை வெங்காயத்தாள். அப்ப அதுல தண்டு எங்க போய்விட்டது? நிலத்துக்கு கீழே. தண்டுக்கும் கீழே தான் என்ன இருக்கு? வேர் இருக்கு. அப்ப நிலத்துக்கு கீழே இருக்கிறதுனால வெங்காயத்தை நாங்க வேறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆகவே அது நிலத்துக்கு கீழே உள்ள தண்டு. எந்த தண்டு? நிலக்கீழ் தண்டு. நிலக்கீழ் தண்டுன்னு சொல்லுவோம். அதே போலதான் மஞ்சள். அதே போல மஞ்சள் மஞ்சளும் அப்படித்தான் இருக்கு. நிலத்துக்கு கீழேதான் மஞ்சள் இருக்கும், மேலே இலைகள் தான் இருக்கு. ஆகவே தண்டு நிலத்துக்கு கீழே போயிடுச்சு. அதே போல இஞ்சியும் அப்படித்தான். சரியா? மஞ்சள், இஞ்சி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் நிலத்துக்கு கீழான தண்டுகள். நிலக்கீழ் தண்டுகளுக்கு உதாரணம். சரியா? அப்ப அவை நிலத்துக்கு கீழே தான் அதனுடைய தண்டு இருக்கு. இப்ப வெங்காயத்தை நாங்க பிடுங்கி இருந்தா பிறகும் அதன் மேல் பகுதி எல்லாம் காஞ்சிடும். அதாவது அதனுடைய இலைகள் எல்லாம் காய்ந்த பிறகு நாங்க நிறைய நாட்களுக்கு பிறகு வெங்காயத்தை நட்டா அது முளைக்க கூடும். நிலக்கீழ் தண்டுகளில் இருந்து அது முளைக்க கூடும். அது எப்படி? நிலக்கீழ் தண்டுகள்ல என்ன செய்யப்படுது? உணவானது சேமிக்கப்பட்டது. அதாவது இந்த நிலக்கீழ் தண்டத்தை நாங்க உணவாக சாப்பிடுறோம். அதாவது வெங்காயத்தை உணவுக்கு எடுத்துக்கொள்றோம், இஞ்சியையும் மஞ்சளையும் எடுத்துக்கொள்றோம். அப்ப நிலக்கீழ் தண்டுகளில் உணவு சேமிப்பு நடைபெறுது. அப்ப இதன் காரணமாக தகாத காலநிலை காணப்படும் போது, அதாவது நாங்க வெங்காயம் எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தாலும் மேலே இருக்கிற அதனுடைய பகுதிகள் இறந்து உலர்ந்து போகும். அதாவது வெங்காயத்தின் மேற்புற தாளுகள் எல்லாம் காஞ்சு போய், ஆனால் நிலத்துக்கு கீழான பகுதி உயிருடன் இருக்கும். வெங்காயம் கீழ்ப்பகுதி உயிரோட தான் இருக்கு, உலர்ந்து போகாது. பின்னர் சாதகமான காலநிலை வரும். உதாரணமாக இந்த வெங்காயத்துக்கு முளைக்கிறதுக்கு நீரும் திரும்ப மண்ணில போட்டு நாங்க மண்ணில நல்ல அதுக்கு தேவையான போஷண பொருமானங்களுடைய மண்ணில நீரும் விட்ட மாட்டா சூரிய ஒளி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் திரும்பவும் வெங்காயம் முளைக்க தொடங்கும். சரியா? அந்த நிலக்கீழ் தண்டிலிருந்து புதிய அங்குர தொகுதி உருவாக்கும். சரியா? அதுக்கு நாங்க வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்குகளை நீங்க உதாரணம் கூற முடியும். இதே போல சில தண்டுகள் பச்சை நிறத்துல இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க கள்ளி. சரியா? கள்ளி, நாகதாளி, அதுகளை நீங்க பார்த்திருப்பீங்க பச்சை நிறத்துல இருக்கு. முட்கள் காணப்படும் நாகதாளில. சரியா? நாகதாளில முட்கள் காணப்படும். அது பச்சையாக இருக்கு. அல்லது கள்ளி, ஏதோ ஒரு கள்ளி வகையை நீங்க பார்த்தீங்கன்னா அவை பச்சையாக இருக்கும். முட்கள் இருக்கும், பச்சையாக இருக்கும். அப்ப அது பச்சையாக இருக்குது, அதுல இலைகள் ஆனா இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இலைகள் இருந்தா இலைகள் பச்சையாக இருக்கும். ஒரு மரத்துல இலை பச்சையாக இருக்கும், தண்டுகள் எல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும்.
ஆனா இங்க தண்டை என்னவாக இருக்குது, பச்சையாகத்தான் இருக்குது. ஆனா இலைகள் இல்லை. ஏன் இலை இல்லாம போயிட்டது? அங்க ஆவி வெப்ப குறையுது. நாகதாளி கள்ளி எல்லாம் வறண்ட சூழல்ல வாழும். அப்ப அதுக்கு இலை இருந்தா இலையில இருந்து நீராவி போய் நீரெல்லாம் ஆவியாகி கொண்டும் தாவரம் இறந்து போயிடும். அதுக்காகத்தான் அது இலைக்கு பதிலாக முட்கள் காணும், வறண்ட சூழல்ல வாழ்ற தாவரம். அப்ப அதுக்கு இலை இல்லாட்டி எப்படி ஒளி தொகுப்பு செய்வது? தாவரங்களுக்கு உணவு கட்டாயம் தேவை. உணவு தேவையில்லா ஒளி தொகுப்பு நடக்க வேணும். ஆனால் இங்க இலை இல்ல. அதனால்தான் இந்த தண்டு பச்சையாக இருக்கு. பச்சையத்தை வைத்திருப்பதனால் அதுவே ஒளி செய்து கொள்ளும். நாகதாளியம் கல்வி ஒளித்தொகுப்பை செய்யக்கூடிய தண்டுகள், ஒளித்தொகுப்பை செய்யக்கூடிய தண்டுகளாக இருக்கு. அதே போல அவற்றுக்கு ஸ்பெஷலான இலை தொழில் தண்டு, இலையின் தொழிலை தண்டுகள் செய்யும். அதாவது ஒளித்தொகுப்பை தண்டில் மேற்கொள்ளும் நாகத்தை கல்வி. அதே போல சில தாவரத்தினுடைய தண்டுகள் வேறும் தண்டுகளாக இருக்கு. பாருங்க, மரமஞ்சள், ஓஞ்சி, மரமஞ்சள் ஓஞ்சி இந்த கண்டுகளை பார்த்தீங்கன்னா அது இந்த தண்டு ஏறி செல்லும். தண்டு மேலேறி செல்லும். வெற்றிலை, மிளகு, அதனுடைய தண்டுகள் ஏறி செல்லும். மரமஞ்சள், ஓஞ்சி. அப்ப இது தாவர தண்டுகளினுடைய பல்வகைமை. அதே போல அடுத்தது நாங்க பார்ப்போம் தாவர வேர்களினுடைய பல்வகைமை. நாங்க தாவரங்களின் தண்டுகள்ல என்னென்ன வித்தியாசம் பார்த்திருக்கு. அடுத்ததாக வேர்கள்ல என்ன வித்தியாசம் பார்ப்போம். தாவரத்தை மண்ணுடன் நிலைநிறுத்தல் தான் அதனுடைய பிரதான தொழில். தாவரத்தை மண்ணுடன் நிலைநிறுத்தல் பிரதான தொழில். இது தவிர வேறு என்னென்ன தொழில்களை செய்யும்? முதலாவது ஆணி வேரில் உணவு செல்லும். ஆணி வேரில உணவை சேமிக்கிறது. அதாவது வேர்லயே உணவு. நான் இதுக்கு முதல் பார்த்தது தண்டுகளின் பல்வகை. தண்டுல உணவை சேமிப்பது கரும்பு. இங்க வேரில உணவு சேமிப்பு. அப்படியான தாவரத்தை ஒன்று கேரட். கேரட்டை பாருங்க, சரியா? கேரட் தனியா ஒரு கேரட்டை நாங்க பிடிங்கி எடுக்கிறோம்னா அந்த கேரட் ஆணி வேர், ஆணி வேரத்தை நாங்க அப்படி பிடிங்கி சாப்பிடுவோம்.
கேரட், அதே போல முள்ளங்கி, பீட்ரூட், முள்ளங்கி எல்லாமே ஆணி வேர்ல உணவு சமைச்சிருக்கோம். அதைத்தான் நாங்க எடுத்து சாப்பிட போறோம். பிரதானமான வேர்ல உணவு சமைக்கப்பட்டிருக்கு. அதே போல சில இடம் மாறி பிறந்த வேரில் உணவை சேமிக்கும். இடம் மாறி பிறந்த வேர் என்றா என்ன? இது பிரதானமாக வர ஆணி வேர்லயே உணவு வந்து இடம் மாறி பிறந்த வேர். இப்ப நீங்க ஒரு மரவள்ளி வேரை பார்த்தீங்கன்னா அதோட கிழங்கு இதனுடைய எல்லா பக்கத்திலையுமே இருக்கு. ஆகவே மரவள்ளியை சொல்லுவது இடம் மாறி பிறந்த வேர்ல உணவை சேமிக்குது. ஆணி வேர்ல அல்ல, அது ஒரு கிழங்கல் ஆணி வேர்ல மட்டும்தான். இடம் மாறி பிறந்த வேர் உணவை சேமிக்கும். இதே போல வற்றாழையும் அப்படித்தான். டேலியா இவையெல்லாம் இடம் மாறி பிறந்த வேர் உணவை சேமிப்பவை. அதே போல சில தாவரங்கள்ல தாங்குகின்ற வேர் பாருங்க, பெரிய ஆலமரம் அதனுடைய கிளைகள்ல இருந்து தாங்கும் வேர் கீழ் நோக்கி வந்துடும். நீங்க ஆலமரம் பார்த்திருப்பீங்க. அதே போல செங்கண்டல் அவை இரண்டும் தாங்கும் வேர்கள் கொண்டவை. தாங்கும் வேர்கள் கொண்டவை. சரி, அதே போல சிலது மிண்டி வேர் கொண்டவை. மிண்டி வேர் மிண்டி வேர் என்று சொன்ன பெயர். இப்ப ரம்பை இலை சில வேர் விட்டு இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. அதன் வேர் வந்து எப்படி போகிறது, அது ஒரு இடத்துல முளைச்சு அந்த ரம்ப இலைகள் வந்திருக்கும். அந்த தண்டு இலைகள் வந்த பிறகு அந்த வேரானது நிலத்துக்கு மேல வளர்ந்து இப்படி மிண்டி வேராக இருக்கு. நிலம் இப்படி இருக்கும், அதுக்கு மேல வளர்ந்து கொண்டு வந்து பிறகு அங்கால புதிய தாவரம் வந்து அப்படி வரும். இதை சொல்றது மிண்டி வேர். அப்ப இது எங்கெங்க இருக்குதுண்டா, நீங்க தாழை மரத்துல பார்க்கலாம், ரம்பை மரத்திலையும் பார்க்க முடியும். தாழை, ரம்பை இலையில நீங்க அத மரத்துல பார்க்க முடியும். சரியா? அதே போல சிலது ஏறும் வேர்கள் அல்லது பற்றும் வேர்கள் இருக்கு. ஏறும் வேர்ண்டா என்னது, ஒரு இடத்துல வச்சா அப்படியே ஏறி ஏறி போய்கொண்டே இருக்கும். இப்ப வெற்றிலைய பாருங்க, வெற்றிலை எப்படி வளர்ந்து கொண்டு செல்லுது. நீங்கள் ஒரு மரத்துக்கு பக்கத்துல வெற்றிலைய வைத்தால் அந்த வெற்றிலையானது முதல்ல உருவாகி அடுத்த இடத்துல இதுல ஒரு வேர் வரும். திரும்ப அதனுடைய இலை திரும்ப அப்படியே ஏறி செல்ல திரும்ப அதனுடைய வேர்கள் உருவாகும். மீண்டும் அதனுடைய இலைகள் உருவாகும். இவ்வாறு அந்த வேர்கள் வந்து ஏறி ஏறித்தான் போகும். அந்த கொடி ஏறுவதற்கு ஏற்ற மாதிரி வேர்களும் உருவாகி இருக்கு. நீங்க பாருங்க, வெற்றிலையினுடைய கொடி இருக்கு. வெற்றிலையும் அப்படித்தான், மிளகும் இரண்டும் ஒரே மாதிரியாகும். வெற்றிலை, மிளகு, ஏறும் ஏறுகின்ற வேர், ஏறிச்சல். அதே போல சிலது காற்றுக்குரிய வேர்கள் சொல்லு. காற்றுக்குரிய வேர், அதாவது ஒர்கிட் தாவரங்களை நீங்க பார்க்கணும். இந்த ஒர்கிட் தாவரம்
அதோடைய பூக்கள் இருக்கு. அந்த தாவரத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா காற்றில் மிதந்து கொண்டு இருக்கும். அது நிலத்தில இருக்காது. சரி, இவை வளிமண்டலத்தில இருக்கிற நீராவிய உறிஞ்சித்தான் என்ன செய்யுது அந்த தாவரத்துக்கு கொடுக்கும். இது ஏதாவது ஒரு தாவரத்துல ஒட்டி வளர்றத கூட பார்க்க முடியும். ஒர்கிட் என்று சொல்லுவோம் அல்லது வெனிலா ஒர்கிட் என்று சொல்லுவோம். அவை காற்றுக்குரிய வேராக இருக்கும். காற்றுக்குரிய வேர். வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவியை உறிஞ்சி அந்த தாவரத்துக்கு கொடுக்கும். சரியா? அதே போல வெனிலா ஒர்கிட் ஒர்கிட்னு சொல்லுவோம் அல்லது ஒர்கிட் வெனிலா ரெண்டும் அதற்கு உதாரணங்களாக காணப்படும். சரியா? இப்ப பாக்குறோம் தாவரத்தின் வேர்கள் எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசம். பாருங்க, ஆணி வேர்ல உணவை சேமிச்சு வச்சிருக்குது கேரட். இடம் மாறி பிறந்த வேர்ல உணவை சேமிச்சு வச்சிருக்குது மரவள்ளி தாவரம் அல்லது வெற்றாழை. அதே போல தாங்கும் வேர்கள் இருக்குது ஆலமரம். ஆலமரத்துக்கு பெரிய தாங்கும் வேர்கள் இருக்கு. அதே போல மிண்டி வேர்கள் இருக்குது தாழையிலையும் ரம்பையிலையும். ஏறுகின்ற வேர்கள் இருக்குது வெற்றிலையும் விழா. காற்றுக்குரிய வேர்கள் இருக்குது இது ஒர்கிட்டும் வெனிலா. இந்த காற்றுக்குரிய வேர்களுக்கு என்ன தொழில்? வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை உறிஞ்சுதல். அதே போல சில தாவரங்களுக்கு மூச்சு வேர் இருக்கு. உதாரணத்துக்கு நிலம் உட்பட இருந்தால் நிலத்துக்கு மேலதான் அதனுடைய வேர்கள் வந்திருக்கு. நீங்க இத கண்டல் சூழல்ல போனா பார்க்க முடியும். கிண்ணை மற்றும் கண்டல். கிண்ணை கண்டல். சரியா? நிலத்துக்கு மேலதான் அந்த வேர் வந்து நிக்கும். அப்ப இது சொல்றது ஏன் அப்படி வேர் வந்து நிலத்துக்கு மேல அப்படி வந்து நிக்குதுன்னா வளிய உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குறது. சரியா? வளியை உறிஞ்சுது. அப்ப உங்களுக்கு காற்றுக்குரிய வேர் இந்த சுவாச வேருக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும். இதுல ரெண்டையும் ஒன்றாக நீங்கள் எழுதுவது உண்டு. இது காற்றுக்குரிய வேர் ஒர்கிட், சுவாச வேர் திண்ணையும் கண்டல். அப்ப இதை எப்படி நீங்க வேறுபடுத்தி பார்ப்பது? இது காற்றுக்குரிய வேர், அது சுவாச வேர். காற்றுக்குரிய வேர் வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை அகற்றுஞ்சும். இது நீராவியை நீராவி. காற்றுக்குரிய வேராக இருந்தால் நீராவியை உறிஞ்சும். மூச்சு வேராக இருந்தால் வளியை உறிஞ்சும். இதுதான் வித்தியாசம். இரண்டும் வழிக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. காற்றுக்குரிய வேர் வழியில இருக்கிற நீராவியை மட்டும்தான் உறிஞ்சும். சுவாச வேர் வழியை மொத்தமாக உறிஞ்சும். சரியா? அதே போல சில தாவரங்களுடைய வேர்களில் இருந்து புதிய தாவரம் உருவாகும். இப்ப நாங்க பார்த்தது இலையில இருந்து புதிய தாவரம் உருவான இலைகளின் மூலம் செய்கிறது என்று சொல்லுறோம். இது சதை கரைச்சால் இலைகளின் மூலம் புதிய தாவரம் உருவாக்கப்படும். அதே போல தண்டுகளின் பல்வகமையில பார்த்திருந்தோம். தண்டுகளை வெட்டி வச்சா ரோஜா செடிய தண்டோட வெட்டி வைத்தால் அதிலிருந்து புதிய தாவரம் உருவாகும். அப்ப அது தண்டுகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. அதே போல இப்ப நாங்க வேர்களிட பல்வகமை பார்க்கிறோம். சில தாவரங்கள் வேரின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும்.
அதாவது வேர்ல இருந்து புதிய தாவரத்தை உருவாக்கும். இருந்து புதிய தாவரத்தை உருவாக்குவதை கறிவேப்பிலை, வேரின் மூலம் இனப்பெருக்கம், வேரின் மூலம் இனப்பெருக்கம் செய்தல். அதுக்கு உதாரணம் கறிவேப்பிலை. இப்ப வீட்டவங்களுக்கு கறிவேப்பிலை கண்டிருந்தா அதை நீங்க போய் பாருங்க. அதை சுற்றி வர அந்த கறிவேப்பிலை கண்டு நிக்கிற இடத்தை சுற்றி சிறிய சிறிய கறிவேப்பிலை புதிய புதிய தாவரங்கள் முளைக்கும். அல்லது கொய்யாவை பார்த்தீங்கன்னா கொய்யாவுடைய வேர் எங்கெங்க போகுதோ அந்த இடங்கள்ல இருந்து புதிய தாவரம் உருவாகும். அதே போல வில்வை மரம், சரியா, ஈரப்பலா, இதெல்லாம் புதிய தாவரங்களை வேர்ல இருந்தே உருவாக்கக்கூடியது. கறிவேப்பிலை, கொய்யா, ஈரப்பலா இவை வேரின் மூலம் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது தாவரத்தின் தண்டின் பல்வகையும் தாவரத்தினுடைய வேரின் பல்வகையும். தண்டுகளின் பல்வகைமையில பார்த்துட்டோம். தண்டின் தொழில் தாவரத்தின் இலை, கிளை, பூக்கள் எல்லாவற்றையும் தாங்குறது. அதோட தாவரத்துக்கு தேவையான பதார்த்தங்களை பரிமாறுறது, தாவரத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கிறது. சரியா? அப்படி தாவரத்தின் பிரதானமான தொழில்களை தாண்டி தாவரத்தின் தண்டின் வித்தியாசமான தொழில்கள் பார்த்திருக்கோம். இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தண்டு, கோடிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்வது வல்லாரை, குறிஞ்சிகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்வது வாழை, உணவை காற்றக்கூடிய தண்டுல உணவை சேமிக்கக்கூடியது கரும்பு. சரியா? அது போல நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்டுகளை நிலக்கீழ் தண்டு என்று சொல்லி இருக்கிற நிலக்கீழ் தண்டுகள்ல உணவை சேமிப்பது இஞ்சி, மஞ்சள், வெங்காயம். சில தாவரங்கள்ல தண்டுகளே பச்சையாக இருந்தால் இலைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தண்டுகளிலேயே ஒளித்தொகுப்பு நடைபெற முடியும். அதுக்கு உதாரணமாக நாகதாளியும் கள்ளியும் காணப்படுகிறது என்று பார்த்திருக்கிறோம். அவற்றில இலைகள் இல்லை, இலைகளுக்கு பதிலாக முட்கள் தான் காணப்படும். அப்ப தண்டு பச்சையாக இருந்தா இலைக்கு பதிலாக தண்டுகளில் ஒளித்தொகுப்பை செய்து கொள்ளும். அதே போல சில தாவரத்துல நலிந்த தண்டுகளை கொண்ட தாவரம் தண்டுகள் நிலைக்குத்தாக என்ன செய்யும், வேறொரு ஆதாரத்தில் ஏறி செல்லும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு மரமஞ்சள், போஞ்சி என்று சொல்லி பார்த்திருக்கிறோம் தண்டுகளினுடைய பல்வகை. அதுவே வேர்களினுடைய பல்வகமை பார்க்கும் பொழுது வேரின் பிரதானமான தொழில் தாவரத்தை மண்ணோட நிலைநிறுத்தி வைத்திருப்பதுதான் அதன் பிரதானமான தொழில். அதையும் தாண்டி வித்தியாசமான வேர்களை நாங்க பார்க்கணும். ஆணி வேர்லயே உணவை சேமிச்சு வச்சிருக்கோம் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி. சிலது இடம் மாறி பிறந்த வேர்கள்ல உணவை சேமிச்சு வச்சிருக்கும் மரவள்ளி, ரச்சாலை. சிலது தாங்கும் வேர்களை கொண்டிருக்கும் ஆலமரம், செங்கண்டல். சிலவற்றில மிண்டி வேர்கள் காணப்படும் ரம்பை, தாளை. சிலவற்றில ஏறும் வேர்கள் இருக்கு வெற்றிலை, மிளகு. சில காற்றுக்குரிய வேர்களை கொண்டிருப்பது ஒர்க்கிட்டு, வெனிலா ஒர்க்கிட். அதே போல மூச்சு வேர்கள் காணப்படுவது துண்ணையிலையும் கண்டல் தாவரம். இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வேர்கள் கறிவேப்பிலையும் கொய்யாவும் ஈரப்பலா. ஆகவே இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள்ல இருந்து உங்களுக்கு தாவரங்களினுடைய பல்வகைமை தொடர்பான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். நாங்க இதுல 2 கேள்விகளை பார்த்துட்டு
ஆணி வேரில் உணவை சேமிக்கும் தாவரம். இரண்டாவது, தண்டு உணவை சேமிக்கும் தாவரம். தாங்கும் வேர் கொண்ட தாவரம். நான்காவது, வாசனை காணப்படும் தாவரம். இவற்றுக்கான விடைகளை எழுதிக் கொள்ளுங்க. இன்றைய வகுப்பில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடத்தோட பார்க்கலாம். இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். தேங்க்யூ.